ஏய் என்னடி நேற்று உன் டார்கெட் அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டியா? சீக்கிரமாக கிளம்பிட்ட. யாரு? நான் அவ்வளோ சீக்கிரம் டார்கெட்டை முடிச்சுட்டு போனேன்னு நீ நினைக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த மது கிட்ட சொல்லி அதெல்லாம் முடிக்க சொல்லிட்டு நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட ஷாப்பிங் போயிட்டேன். ஏய் என்னடி இப்படி சொல்கிற? அவள் வரைக்கும் இருந்திருக்கோல்ல, அவள் எப்படி உந்தையே சேர்த்து முடிச்சிருப்பா? அதெல்லாம் நான் சொன்னா பண்ணுவா. உனக்கு அதெல்லாம் புரியாது. நித்யா? சொல்லுங்க சார். இல்லம்மா, நீ உட்காரு, நானே வரேன். சொல்லுங்க சார். இல்லை, எழுந்துக்கலாம் தான் பார்த்தேன். கால் லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சு சார், அதனால தான் உட்காந்துருக்கேன், எழுந்துக்க முடியல. அடிப்பாவி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் கூட கேன்டீனுக்கும் இந்த ரூமுக்கும் 10 வாட்டி நாட்டி ஆடினா, இப்போ அப்படி கூச்சமே இல்லாமல் கால் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு போய் சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நித்யா, நீ உட்காரு, பரவாயில்ல. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலான்னு தான் வந்தேன். உங்கள் அப்பா அம்மா நம்பர் யாருக்குன்னா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூடம்மா. அப்பா அம்மா நம்பரா? எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இல்லைம்மா, ஒரு விஷயம் பேசணும், அதுக்காக தான். நம்பர்? நீ ஒன்றும் தயங்காதம்மா. இல்லை, உன்னை என் வீட்டு மருமகளாக்கலான்னு கேட்கலாம் தான்மா, வேற ஒன்றும் இல்லை. நிஜமாவா சார் சொல்றீங்க? ஆமாம்மா, கொஞ்சம் நம்பர் கொடுக்குறியா? நான் உங்கள் வீட்டில் பெரியவங்ககிட்டே பேசிடுறேன். இதோ என்னங்க சார், நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சரிம்மா, நோட் பண்ணிக்கிட்டேன், நான் வீட்டில் பேசிக்கிறேன். என்னடி நடக்குதுங்க? என்ன, எல்லாமே நல்லா தான் நடக்குது. உனக்கு என்ன பிரச்சனை இதில்? இல்லடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாய் ஃப்ரெண்ட் கூட நேற்று ஷாப்பிங் போகிறேன்னு சொன்னேன். இன்னைக்கு என்னடா சார் வந்து அவங்க பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றாரு. பல்ல காட்டிட்டு சரின்னு சொல்கிற. இந்த பாரு நேத்ரா, சில விஷயங்கள்ல நீ தலையிடாமல் இருக்கிறதும் சில விஷயங்களை வெளியே சொல்லாமல் இருக்கிறதும் தான் உனக்கும் நல்லது, உன் வேலைக்கும் நல்லது. புரியுதா? என்ன நேத்ரா, கல்யாணம்னே என் மூஞ்சி பிரைட் ஆயிடுச்சுல? ஆத்தாடி ஆத்தா, இவ சைக்கோக்கெல்லாம் பெரிய சைக்கோவா இருப்பா போல இருக்கே. நம்மளுக்கு எதுக்கு வம்பு? நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடணும். எதுலேயுமே தலையிடாமல் இருந்துடுறீ நேத்ரா. அதுதான் உனக்கும் அவ சொன்ன மாதிரி உன் வேலைக்கும் நல்லது. ஆமாம் மேடம், கல்யாணம்னே உன் மூஞ்சி சூப்பர் பிரைட் ஆயிடுச்சு. ஆஹா மேடமா, இந்த கற்பூர புத்தி தான் நேத்ரா உன்னை எங்கேயோ கூட்டிட்டு போகுது. இந்த எரர் தான்டா சொன்னேன். இந்த எரரை கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை? டேய், இது கண்டுபிடிக்கிறதே கஷ்டன்ற மாதிரி தான் இருக்கு. எப்படிடா? இல்லை அதான், ஆனால் அந்த நித்யா இதை கண்டுபிடிச்சி அதை ரிசால்வும் 1 நைட்லேயே பண்ணியிருக்காங்க பாரு. சூப்பர்டா. அப்படின்னா செம்ம ஒர்க்கர் தான் உங்கள் ஆஃபீஸ்க்கு கிடச்சிருக்காங்க. போ. ஆஃபீஸ் மட்டும் இல்லைடா, அந்த பொண்ணை தான் எங்கள் அப்பா என்ன மேரேஜே பண்ணிக்க சொல்கிறாரு. என்னது மேரேஜா? என்னடா அதுக்குள்ளே மேரேஜா? ஆமாண்டா, வீட்டில் சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காங்க. சரி எதனா பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். சரி சரி, என்ஜாய். இந்த பொண்ணு கொஞ்சம் டேலண்டடாக இருக்கா, நம்ம பிஸ்னஸையும் பார்த்துப்பா, கொஞ்சம் பொறுப்பான பொண்ணாக இருப்பா, வீட்டையும் பார்த்துப்பா. சரி அதனால தான் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆமாம், 1 நைட் ஃபுல்லாக இருந்து ரிசால்வ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆஃபீஸ்க்காக தானே பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பொறுப்பான பொண்ணாக தான் இருப்பாங்க போல. அப்போனா எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ளே வாங்க. சொல்லுங்க மது, இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? சார் நான் மது இல்லை சார், கவிதா. ஆமாம், வந்திருக்கிறது கவிதா தான். நம்மளுக்கே ஆனால் மது மாதிரி தெரிஞ்சுது. என்ன நடக்குது? அது பேரை மாற்றி கூப்பிட்டேன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்க கவிதா, என்ன விஷயம்? இவன் நான் பேரை மாற்றி கூப்பிடுவான்? இல்லையே, சரியில்லையே, இதில் ஏதோ ஒன்று இருக்குது. கேட்குறேன், அந்த பொண்ணு போன பிறகு என்னன்னு கேட்கணும். இல்லை சார், மது கிட்ட நீங்கள் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்களாமே, அதான் அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்கிட்ட கொடுத்துட்டு இன்னைக்கு ஆஃப் டே அவங்க லீவு, அதனால கிளம்பிட்டாங்க சார். அதை உங்ககிட்ட கொடுக்கலான்னு தான் வந்தேன். எது ஆஃப் டே லீவா? யாரை கேட்டு லீவ் எடுத்து போனாங்க அவங்க? ஒன்று ஆஃபீஸ் வந்தால் இங்கேயே தூங்க வேண்டியது, இல்லைன்னா ஆஃப் டே லீவ் போட்டு போக வேண்டியது. என்ன இது ஆஃபீஸா என்னது? இல்லை சார், மது அவ்வளோலாம் லீவ் எடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஏதோ அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் ஆஃப் டே லீவ் எடுத்திருக்காங்க. நீங்கள் வேணால் அந்த அட்டண்டன்ஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் சார், அவங்க லீவே அவ்வளோவா எடுக்க மாட்டாங்க. உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? இவன் ஏன் அதை அவ்வளோ ஆர்வமாக கேட்குறான்? இல்லை, ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால தான் சார். ஓ, அப்போ இதோட நாளைக்கு தான் பார்க்க முடியுமா?
என்னது, நாளைக்கு தான் பார்க்க முடியுமாவா? என்னடா? ஏய் இல்லை, ஒர்க்கு பேலன்ஸ் இருக்கிறதுல நாளைக்கு தான் பார்க்க முடியுமான்னு கேட்டேன். நீ வேற லூஸ் மாதிரி பேசுறதுடா. சார் ஃபைல் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நான் கிளம்புறேன் சார். ஆ சரி, நீங்கள் கிளம்புங்க கவிதா, நான் பார்த்துக்கிறேன். மச்சான், யார் அந்த மது? அது யாரும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. டேய் மச்சான், என்கிட்டயே போய் சொல்லணும்னு பார்க்குற பத்தியா? ஒழுங்கா அந்த மது யாரு, உங்கள் 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். இல்லைன்னா உனக்கு அவ்வளோதான், அவனை பிச்சிருவேன். எங்கள் 2 பேருக்குள்ள டேய் கனவு உலகத்தில் மிதந்தது போதும், கீழே இறங்கி வரியா? டேய் சும்மா ஏதோ சொல்லணுமேனு சொல்லிட்டு இருக்காதா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் 2 பேருக்குள்ள. நான் இந்த ஆஃபீஸில் அவ்வளோ ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறா. நான் வந்து அவளை பார்க்குறேன், ஃபஸ்ட்டு அன்றைக்கே தூங்கிட்டு இருக்காடா. அவளெல்லாம் யாருக்காச்சும் பிடிக்குமா? லூஸு மாதிரி பேசாமல் அடுத்த வேலையை பாருடா. ஏதோ ஒன்று இருக்குது மச்சான், நம்ம கிட்ட மறைக்கிறான். நம்ம தான் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சிருவோம். சரி, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி வைப்போம். யாரு நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறது? சொல்லுமா நித்யா. என்ன அம்மா, நான் இங்கே வேலை செய்கிறேன்ல, இந்த ஓனரோட பையனுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்காமா. கல்யாணம் பண்ணி தர சொல்லி உங்ககிட்ட கேட்க போகிறாங்க. நீ என்ன சொல்ல போகிற? என்ன நித்யாம்மா புதுசாக நீ என்கிட்ட கேட்குற? நீ என்ன சொல்வியோ அதான் நான் அம்மா செய்வேன். நீ எப்படி செய்வேன்னு சொல்லிவிடு, அதே மாதிரி செஞ்சுடுவோம். அதான் என் அம்மான்னு சொல்கிறது. ஃபோன் பண்ணுவாங்க, சரி ஓகேன்னு சொல்லிடு. சரி, என் பொண்ணு விருப்பம் தான் எல்லாமே. சரிம்மா, ஃபோனை கையிலே வச்சுக்கோ. அவங்க பண்ணால் அட்டன் பண்ணி ரொம்ப அலைஞ்சிட்டு பண்ணுற மாதிரி பண்ணிடாத. அப்படியே டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிக்கோ, சரியா? அதெல்லாம் நடிப்பில் அம்மா பிச்சு உதறிடுவாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் வலையே போடாமல் ஒரு மீன் சிக்கியிருக்கு. அந்த மீனை விட்டுருவோமா? குழம்பு வச்சிட மாட்டோம். அம்மா கிட்ட சொல்லிட்டேன்ல நித்யாம்மா, அம்மா பார்த்துக்கிறேன். அம்மா இருக்க, உனக்கு என்ன பயம்? நீ ஃப்ரீயாக ஒர்க்க பாரு. ஐயோ, பெரிய இடத்து சம்மந்தம் கிடைக்க போகுது. இனிமேல் நான் ஃபுல்லாக தங்கத்திலே ஜொலிக்க போகிறேன். போங்க. ஏண்டி, உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம ஓனரோட பையனுக்கும் நித்யாவுக்கும் கல்யாணமா? என்ன சொல்கிறாங்க இவங்க 2 பேரும்? என்னடி சொல்கிற? நானும் அரசல் புரசலாக கேள்விப்பட்டேன். பட் ஆனால் அது உண்மையாக இருக்காதுன்னு நினச்சேன். அப்படிதானா? ஆமாண்டி, இவன் நைட் ஃபுல்லாக உட்காந்து ஏதோ எரர் ஆகிடுச்சாமே கோடிங்கில், அதை உட்காந்து கிளியர் பண்ணலாம். அது நம்ம ஓனரோட பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான். அதனால இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காருடி அவரு. பாத்தியா இவளுக்கு வந்த வாழ்வை? பாரு. ஆமாம், ஒரு வேலையும் செய்யாமல் சுற்றிட்டு இருக்கோம். இதுக்கு ஓனரோட பையனை கல்யாணம் பண்ணிக்க போகுது. என்னத்த சொல்லப்போ? அவர் என்னத்த சொல்கிறாரு? இது உட்காந்து நைட் ஃபுல்லாக யாராவது கிளியர் பண்ணிச்சுன்னு. இது கொடுக்குற டார்கெட்டே முடிக்காது இந்த பொண்ணு. இது உட்காந்து நைட்டெல்லாம் வேலை செஞ்சதுன்னு சொல்கிறாரு. அக்கா, என்ன சொல்கிறீங்க நீங்கள் 2 பேரும்? ஏண்டி, இவ எப்படி வந்தா? நம்ம பேசுனதுலாம் கேட்டாலோ? ஆமாண்டி, கேட்டதால் தானே என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறா. உங்களை தாங்க கேட்குறேன். நித்யாவுக்கும் கவின் சாருக்கும் கல்யாணம் நீங்கள் 2 பேர் தானே பேசிட்டு இருந்தீங்க. இந்த பாரு கவி, எங்களுக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. நேத்ரா தான் எங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கா. அதுவும் இல்லாமல் நானும் ஒரு 2-3 பேர் ஆஃபீஸில் சொல்லி கேட்டேன். அதை பற்றி தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம், வேற ஒன்றும் இல்லை. சரிக்கா, நீங்கள் போய் வேலையை பாருங்கள். வாடி, அப்படியே ஓடிடலாம். ஏன் இப்படி நடக்குது? மது பண்ண வேலையோட கிரெடிட் இப்போ நித்யா கிடைக்குது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏய் மது, நீ எப்படி இங்கே வந்த? நீ இன்னைக்கு ஆஃப் டே லீவுன்னு சொன்னாங்களே, அதுவும் என்கிட்ட பர்மிஷன் கேட்காம என் ரூம்குள்ளே வந்திருக்க. உங்கள் மனசுக்குள்ளேயே உங்கள் பெர்மிஷன் கேட்காம நான் வந்துட்டேன். நீங்கள் ரூம்குள்ளே வந்ததை பற்றி பேசுகிறீங்க. ஏய் என்ன பண்ற? என்னடி, ஏன்டி இப்போ என் மடிமலையிலே உட்காந்துருக்க? சும்மா தான். இந்த ஆஃபீஸ் உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ பிடிக்கலையா? நான் அப்படி சொன்னேன்னா இந்த ஆஃபீஸ்ன்னு தானே சொன்னேன். அப்போ பிடிச்சிருக்கா? இப்படி மடியில் ஏறி உட்காந்தா எனக்கு என்னென்னமோ தோணுது. என்ன தோணுது? ஒன்றும் இல்லை, விடு. என்ன தோணுது? நான் செஞ்சு காட்டவா? ஏய் இது ஆஃபீஸ் டி. என்ன இதானே தோணுச்சு? ஏய் என்னடி டக்குன்னு கிஸ் பண்ணிட்ட? ஆஃபீஸில் இப்படியா பண்ணுவேன்? இதானே தோணுச்சு. இதுக்கு மேலேயும் தோணுச்சு பண்ணாமா? போங்க. பாரு வெக்கத்தை. ஏய் நீ மட்டும் பண்ணல, நானும் இன்னும் ஒரே ஒரு தடவடி. யார்கிட்ட இவன் தனியாக பேசிட்டு இருக்கான்? டேய் கவின், டேய் எவன்டா அவன் சிவபூஜையில கரடி மாதிரி. எங்க போயிட்டா அவ? டேய் என்னடா பகல் கடமை கண்டுட்டு இருக்க? டேய் அவ இங்க தான்டா இருந்தா.
உங்கள் அப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்காங்களே அந்த பொண்ணு கூட கனவு கண்டுட்டு இருக்க? இல்லை மச்சான், நான் மதுவை பார்த்தேன்டா நான். இங்கே தாண்டா என் மடியில். என்னது உன் மடியிலையா? டேய் என்னடா பேசிட்டு இருக்க? ஒரு பொண்ணை கல்யாணத்துக்கு பேசி முடிச்சுட்டு இன்னொரு பொண்ணை மடியில் உட்கார மாதிரி கனவு கண்டுட்டானாமே. என்னடா நினச்சிட்டு இருக்க மனசில் நீ? இல்லை இது தப்பு இல்லை, ஆனால் ஏன் எனக்கு அப்படி தோணுதுன்னு தெரியலையேடா. ஏன்னா உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு பைத்தியக்காரா? இல்லை, எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்காது. வேலை செய்கிற இடத்துல வேலை செய்யாமல் உட்காந்து தூங்கிட்டு இருந்திருக்கா. அவளை போய் ஒரு பொறுப்பான பொண்ணு எனக்கு பிடிக்கும்னு நீ சொல்கிற பத்தியா? இதெல்லாம் நான் எப்படா ஒத்துப்பேன்? இதெல்லாம் பட்டாதாண்டா திரும்ப போகிறீங்க. ஏதோ ஒன்று பண்ணு. டேய் போடா, போய் வேலையை பாரு. எனக்கு தலை வலிக்குது. எனக்கு ஒரு டீ குடிச்சாதான் இப்போ சரியாக வரும். ஹாய், ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. அப்புறம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கார்ட்டூன் வீடியோஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் தெரியும் இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஒரு 2 பேர் கமெண்ட்ல சில விஷயம் சொன்னீங்க என்னை சேஞ்ச் பண்ணிக்க சொல்லி. கண்டிப்பாக அதை நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.